ஹாய் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரபரப்பான நியூஸ பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களை நாகரிகமற்றவர்கள் என்று சொன்ன மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். இதற்கு உச்சகட்ட கோபத்தின் பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா அவர்கள். முதலமைச்சர் பதவிற்கு 3 கேள்வி எழுப்பிய அண்ணாமலை அண்ணா அவர்கள். சரியா? இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே தமிழகம் முழுவதும் பத்தி எறிந்த மத்திய கல்வி அமைச்சருடைய உருவ பொம்மைகள். அப்படி மத்திய கல்வி அமைச்சர் என்னதான் சொன்னாங்க? இதுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா அவர்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க? அண்ணாமலை அண்ணா அவர்கள் என்னென்ன கேள்வி எழுப்புனாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த சம்பவம் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துல 2ஆம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர்பு நடந்துச்சு. சரியா? இன்னைக்கு நடந்துச்சு. அப்போ இந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களா, என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்விக்கு நிதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரஸா கூச்சல் போடுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சும்மா இருப்பாங்களா? அவங்க இதுக்கு பதிலடி குடுப்பாங்க. சரியா? அந்த மாதிரி தான் அவங்க பதிலடி சொன்னாங்க. அப்படிதான் இந்த பிரச்சனை தொடங்குது. அப்படி எப்படிதான் தொடங்குது? அவரு என்னதான் சொன்னாரு? அப்படின்னு பார்க்கலாம். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவ பார்த்து, திமுகவோட எம்எல்ஏக்கள பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு உண்மையாக இல்ல. அப்புறம் அவங்க மாணவர்களின் எதிர்காலத்த நாசமாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஒரே கொள்கை இந்த மொழிய கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகத்துக்கு விரோதமானவங்க, நாகரிகமற்றவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரு யார் பேசுறாங்க? தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரியா? அடுத்தது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. தமிழ்நாடு அரசு, அதாவது திமுக இருக்காங்கல்ல, அவங்க ஏற்கனவே இந்த மும்மொழி கொள்கைக்கு நாங்க ஒத்துழைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதல்ல சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இப்பதான் அது நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மறுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக அல்லாத ஆளும் மாநிலத்துல அதாவது கர்நாடகா, இமாச்சல பிரதேசம் இந்த இடத்துலலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்மொழி கொள்கையை நீங்க கொண்டு வாங்க, நாங்க ஏத்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பந்தம் போடுறாங்களாம். இவங்க மட்டும் தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவங்க அவங்களுடைய கேள்விய எழுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரியும் ஒரு தவறுதலான விஷயம்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மத்திய கல்வி அமைச்சர் திமுக எம்எல்ஏக்கள நாகரிகமற்றவங்க அப்படின்னு பேசுனாங்கல்ல. பேசுனோன உடனே அந்த இடத்த ஸ்பாட்ல அவங்க வெளிய வந்துட்டாங்க. நாடாளுமன்றம் விட்டு வெளிய வந்துட்டாங்க. இதுக்கு நம்ம மு.க. ஸ்டாலின் அண்ணா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கலாம். தன்னை மன்னரென எண்ணி கொண்டு ஆணவத்துடன் பேசும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு நாவடக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்பதா? தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதனை ஏற்றுகிறாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதே தெளிவா தான் சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு NEP மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு அனுப்பிய PMSHRI MOU முற்றிலுமாக நிராகரித்து விட்டது என எனக்கு கடிதம் எழுதியது நீங்கதானே? பிரதான் அவர்களே, நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம். உங்களைப் போல நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு அல்ல. நீங்கள் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்லை. அப்படி முன்வராத என்னை யாரும் வற்புறுத்தவும் முடியாது.
தமிழ்நாட்டு மாணவர்களுக்குரிய நிதியை எங்களிடமிருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்பதற்கு மட்டுமே பதில் கூறுங்க அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா அவர்கள் சொல்றாங்க. யாருக்கு? மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு தான் இத சொல்றாங்க. இத பார்த்துக்கிட்டு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அண்ணா அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா அவர்களுக்கு 3 கேள்வி எழுப்புனாங்க. அவங்க என்னென்ன கேள்வி எழுப்புனாங்க? அத முதல்ல பார்க்கலாம். முதல் கேள்வி என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவினர் நேர்மையற்ற, நாகரிகமற்றவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னதில் என்ன குறை கண்டீர்கள்? உண்மைதான சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 2வது கேள்வி. மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் என்கிறீர்களே, யார் அந்த மக்கள்? உங்கள் மகன், மகள், மருமகள் தனியார் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் நடத்தும் உங்கள் கட்சியினரும் அவர்களும் உறவினருமா? 3வது கேள்வி. ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியின் அரசியல் செய்வது யார் என்று தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும். உங்கள் சாயம் வெளுத்துவிட்டது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. இனியும் தமிழக மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பதிலுக்கு அண்ணாமலை அண்ணா அவர்கள் இந்த மாதிரி கேள்வி வைக்கிறாங்க. சரியா? முதல்ல இது அடுத்ததாட்டு மக்கள் மத்தியில எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்மொழி கொள்கை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்மொழி கொள்கை கொண்டு வந்தாலும் கட்டாயமா படிக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. அது வேண்டாம். அது ஹிந்தி மொழிய திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துல பேசி யாரு நம்ம மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசி கொஞ்ச நேரத்திலேயே ஒவ்வொரு பிளேஸ்ல நிறைய இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மத்திய கல்வி அமைச்சருடைய உருவ பொம்மைய எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இடத்துல நிறைய கட்சி சார்புல இருந்தும், மக்கள் மத்தியில இருந்தும் அவங்க எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தப்பா பேசலாமா? யாரா இருந்தாலும் பேசலாமா? அப்படின்னு கேள்வியும், இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்ததாட்டு இந்த மாதிரி அதிகமா போராட்டம் நடந்துட்டு இருக்குது. ஆனா, இப்ப மும்மொழி கொள்கை வருமா? வராதா? அந்த மாதிரி என்ன முடிவா எந்த ஒரு பதிலும் சொல்லல. அப்படி இருந்தாலுமே மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிதி வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்போ மார்ச் 10 தான் ஆகுது. இன்னும் மார்ச் முடிய 20 நாட்கள் இருக்கு. 20 நாட்களுக்குள்ள நீங்க பார்த்து நிதானமா முடிவெடுத்து சொல்லுங்க அப்படின்னு யாருக்கு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா அவர்களுக்கு சொல்றாங்க. சரியா? இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா அவர்கள் பொறுத்தவரைக்கும் மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க பொறுத்தவரைக்கும் அண்ணா இது வேண்டாம், இது கொண்டு வரக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இது கொண்டு வந்தா தான் நாங்க ஓகே சொன்னா தான் நாங்க என்ன பண்ணுவோம், நிதி தருவோம், இல்லன்னா தரமாட்டோம் அப்படின்னு முடிவா இருக்கிறாங்க. என்னுடைய கருத்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாடாளுமன்றத்துல 2வது கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னைக்கு நடந்திருக்கு. சரியா? இப்போ இந்த சம்பவத்துல யாரு திமுக தரப்புல எம்எல்ஏக்கு கண்டிப்பா கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க நிதி ஒதுக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடில இருந்தே கேட்டுட்டு இருக்காங்க. கடந்த 2020ல இருந்தே மும்மொழி கொள்கை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திட்டே தான் இருக்காங்க. அவங்க 2020லயே சொல்லிட்டாங்க. மும்மொழி கொள்கை வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அப்ப இன்னைக்கு முடிவா தெரியணும். கல்விக்கு நிதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க கேட்குறாங்க. அப்போ ஒருத்தங்க கேட்கும்போது என்ன பண்ணணும்? அவங்க தான் மத்திய கல்வி அமைச்சர் அவங்க தான். அப்ப அவங்க கண்ட்ரோல்ல இருந்தா மத்தபடி எல்லாமே வருது. அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா, மொத்தமா அதுக்குள்ள கேள்வி, அதாவது பார்த்து பக்குவமா இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு பேசலாம். உடனே சாட்டு பூட்டுன்னு சொல்லிக்கிட்டு, அதெல்லாம் பண்ண முடியாது. திமுக எம்எல்ஏக்கள் நாகரிகமற்றவங்க அப்படின்னு பேசும்போது எப்படி இருக்கும்? அதாவது திமுகவ பொறுத்தவரைக்கும் நம்ம தான், அதாவது மக்கள் எல்லாருமே திமுக புடிச்சு இவங்க வந்தா இது இது பண்ணுவாங்க, நெறைய பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நம்ம திமுகவ
தேர்ந்தெடுத்து நம்ம வந்து ஓட்டு போட்டோம். அப்போ இப்படி மத்திய கல்வி அமைச்சர் வந்து திடீர் இப்படி சொல்லும்போது, திமுகவினர்கள்ன்னு சொல்லும்போது, அப்போ மத்தவங்க ஓட்டு போட்டவங்க எல்லாத்தையும் சேர்த்து தானே சொல்றாங்க. மத்தபடி யாருமே மென்ஷன் பண்ணி சொல்லலல்ல. அப்ப இவங்க எல்லாத்தையுமே தான நீங்க நாகரிகமற்றவங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு அரசுக்கு மும்மொழி கொள்கை பிடிக்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா, அத வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா, அத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணணும். இல்லன்னா எடுத்து புரிய வைக்கணும். அத வந்து இல்ல நீங்க இது பண்ணணும். இப்படி ஒரு மாரி தப்பா பேசுறது, அதெல்லாம் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அது வந்து நல்லா இல்ல. இதுக்கு தான் மக்கள் வந்து போராட்டம் நடத்துனாங்க. போராட்டம் நடத்துனது தப்பே கிடையாது. ஒரு நாடாளுமன்றத்துல இருந்து மத்திய கல்வி அமைச்சர் இந்த மாதிரி பேசினது வந்து ஒரு தவறான விஷயம் தான். இப்படி பேசியிருக்கவே கூடாது. இதுக்கு வந்து ஸ்டாலின் அண்ணாவும் அதிகமா வந்து குரல் குடுத்திருக்கிறாங்க. மோடி அவர்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்டரும் எழுதியிருக்காங்க. டைரக்ட்டா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. சரி, இனி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா, மத்திய கல்வி அமைச்சர் வந்து ம மார்ச் முடியறதுக்குன்னு 20 நாள் இருக்குல்ல. அதுல நீங்க யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இதுலருந்து நம்ம மத்திய கல்வி அமைச்சர் வந்து மாறவே போறது கிடையாது. அவங்க மும்மொழி கொள்கை வந்து கொண்டே வரணும் அப்படின்னு வந்து முடிவா இருக்கிறாங்க. ஆனா, நம்ம திமுக சார்புல இருந்து மு.க. ஸ்டாலின் அண்ணா அவர்கள் மக்கள் மத்தியில இருந்து எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்மொழி கொள்கை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம்டா இருக்காங்க. ஆனா, கல்விக்குள்ள நிதியும் கிடைக்க மாட்டுது. இனி என்ன நடக்க போதுன்னு தெரியல. இ இ இந்த சம்பவம் இனி அடுத்த கட்டம் எத நோக்கி போகுதுன்னு தெரியாது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க என்ன நினைக்கிறீங்க? மும்மொழி கொள்கை வேணும்னு நினைக்கிறீங்களா? வேண்டான்னு நினைக்கிறீங்களா? இப்போ மு.க. ஸ்டாலின் அண்ணா நமக்காக பேசியிருக்காங்க. அவங்க பேசினது கரெக்ட்டா? தவறா? மத்திய கல்வி அமைச்சர், நீங்க வந்து நாகரிகமற்றவங்க அப்படின்னு வந்து சொன்னாங்கல்ல. அவங்க சொன்னது எப்படி இருந்துச்சு? கரெக்ட்டா? தவறா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.